வணக்கம் நண்பர்களே, பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு நெடுதூர பயணம். அந்த தூரத்தை நம்ம தான் சரியான பாதையில் கடக்கணும். நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில் போகக்கூடாதுன்னு. எல்லாரும் ஒரே பாதையில் போகிறாங்கன்ட்டு அந்த பாதையில் நம்ம போகக்கூடாது. நமக்கான பாதையை நம்ம தான் தீர்மானிக்கணும். எல்லோரும் போன பாதையில் போனோம்னா கடினமாக இருக்கும். நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போனோம்னா நம்ம சக்ஸஸ் அடையலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா, ஒரு தொழிலோ எந்த ஒரு காரியமோ செஞ்சாலும் நமக்கு பிடிச்சாதான் அதை செய்ய முடியும். இல்லாட்டினா நம்ம செய்ய முடியாது. பிடிக்காத ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா அதில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியாது. இப்போ எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதில் செய்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க அந்த வேலை பிடிக்காமல் இருக்கலாம். எந்த ஒரு வேலையும் நமக்கு பிடிச்சாதான் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய முடியும். பிடிக்கலனா அது செய்யக்கூடாது. இப்போ நம்ம விவசாயம் பிடிச்சிருக்கு, நம்மள விவசாயம் பண்ணுறோம். அது மாதிரி உங்களுக்கு எந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கடினமாக உழைச்சோம்னா நம்ம அதில் சக்ஸஸ் அடையலாம். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க தீர்மானிக்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளோட வாழ்க்கையை? இதே மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியும்.